அன்பு குபேரன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு சனிப்பெயர்ச்சி பலன்கள் ஜோதிட வல்லுநர்களோடு வந்து உங்களுக்கு சிறப்பு பலன்கள் தர காத்திருக்கிறோம். இன்றைக்கி நாங்கள் சிறப்பு தகவலோட சிறப்பு ஜோதிட வல்லுநர்களோடு வந்திருக்கிறோம். இது என்ன நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கும், 12 ராசிகளுக்கும் சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கும். கும்பத்தில் இருந்த சனி பகவான் வந்து மீன ராசிக்கு பூரட்டாதி நட்சத்திரத்தில் வராரு. இப்போ அந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் வரும்போது அங்கேருந்து கிட்டத்தட்ட மீன ராசியில் 2.5 வருஷத்துக்கு அங்கேயே இருந்து 12 ராசிகளுக்கு அவர் தர வேண்டிய நல்ல விஷயங்கள் அல்லது பாதிக்கக்கூடிய விஷயங்கள், நாம் செய்த நல்ல வினைகளுக்கும் அசுப வினைகளுக்கும் உரிய பலன்களை தரவர். நாம் நல்லது செஞ்சுருந்தா 12 ராசிக்காரங்களுக்கும் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். 12 ராசியில் எந்த ராசி நிறைய சந்தோஷங்களையும் நல்ல பலன்களையும் அனுபவிக்க போகுது, எந்த ராசி குறைந்த பலன்களை அனுபவிக்க போகுது அப்படின்றத டாபிக் தான் நம்ம நிறைய பேச இருக்கோம். நிறைய ஜோதிட வல்லுநர்கள் வந்திருக்காங்க. மேச ராசியை பொறுத்தளவுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் பேச ஆரம்பிக்கும். அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ சனிப்பெயர்ச்சி பலன்களை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கோம். இதுவரை கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று மூல திரிகோணம் பெற்று சனி பகவான் 2.5 வருடங்களுக்கு 12 ராசிகளுக்கும் தான் தரக்கூடிய பலன்களை தந்துக்கிட்டு இருந்தார். இப்போ கும்ப ராசியில் இருந்து நட்பு வீடான மீன ராசிக்கு வந்து 12 ராசிகளுக்கு பலன் தரப்போகிறார். முதல்ல ஆரம்பிக்கும் போது பூரட்டாதி நட்சத்திரத்தில் ஆரம்பிப்பார். அதுக்கு அடுத்து உத்திரட்டாதி 4 பாதங்களும் ரேவதி 4 பாதத்தில் இருந்து 12 ராசிக்கும் அவர் தர வேண்டிய பலன்கள்லாம் தரப்போகிறாரு. இதில் நாம் நல்ல வினைகள் செய்திருந்தால் அந்த பலன்களை நன்மையாக மாற்றி கொடுக்க போகிறார். அதில் ரொம்ப முக்கியமானது, சனி என்பது கர்மக்காரகன். ஒவ்வொருத்தரும் செய்த கர்ம வினைகளுக்கு ஏற்ப நல்ல பலன்களையோ தீய பலன்களையோ தருவார். அதில் இந்த வருடம் நட்பு வீடு அப்படின்னு சொல்கிற மீன ராசியில் இருக்கிறதுனால பெரிய கெடுபலன்கள் 12 ராசிகளுக்கு வரப்போகிறது இல்லை. ஆனாலும் அவர் கொடுக்க வேண்டிய தண்டனைகளை கொடுக்காம இருக்க போகிறதில்ல, கொடுக்கறத குறைவாக கொடுப்பார் அப்படின்றதான் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இருக்கிறதுலையே பெரிய மேஜர் கிரகங்கள் எது அப்படின்னு பார்த்தோம்னா குருவும் சனியும் தான். இவங்களை வச்சு தான் நம்ம 12 ராசிகளுக்கு ஒவ்வொரு வருடமும் அந்த நிகழ்வுகளை நம்ம பற்றி பேசுகிறோம். அதில் குரு வீட்டில் சனி இருக்கும்போது ரொம்ப பெரிய பிரமாதமான நற்பலன்களை கொடுப்பார். குருவும் சனியும் சேர்ந்த காலங்களில் தான் நிறைய தொழில் விருத்தி மேம்படுது. அதில் மீன ராசியை வந்து பேராசிரியர் அப்படின்னு சொல்லுவோம். தனுசு ராசி ஆசிரியருக்குரிய ராசியாகவும் மீன ராசியை பேராசிரியருக்குரிய ராசியாகவும் சொல்லப்படுது. அப்போ பேராசிரியருக்குரிய ராசியில் சனி வந்து உட்காரும் போது எல்லோருக்கும் நல்ல போதனைகளை செஞ்சு கொடுக்குறாரு. அப்போ நாம் இந்த 12 ராசிகளுக்காரவங்களுக்கு எந்தெந்த விஷயத்தில் பலக்கீனம், எந்தெந்த விஷயத்தில் நன்மை இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஒவ்வொருத்தரும் உங்கள் ராசிகளுக்கு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். எல்லாரோடைய கருத்துக்களையும் கேட்டோம்னா எப்படி இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக வந்து ஒரு ராசிக்கு 300 வகையான யோகங்கள் உண்டு, 300 வகையான அசுப யோகங்களும் உண்டு. அப்போ ஒவ்வொரு ஜோதிடரும் ஒவ்வொரு விதத்தில் கருத்து சொல்லுவாங்க. அப்போ இது வந்து நம்ம சேனல் நீங்கள் பல ஆண்டுகளாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதனால என்ன பண்ணுறோம்னா, நேரம் பார்க்காம உங்களுக்கு உரிய பலன்களை முழுமையாக கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்பட்டு என்ன பண்ணியிருக்கோம், ஒவ்வொருத்தருமே சிறப்பான பலன்களை தர வர்றாங்க. இப்போ பொதுவாக வந்து மேச ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு இன்னொரு நான் ஆரம்பித்து மோசஸ் அவர்கள் பேச இருக்காங்க, அதுக்கடுத்து ராஜேஸ்வரி அம்மா பேச இருக்காங்க, அதுக்கடுத்து யாமினி அவர்கள் பேச இருக்காங்க, அதுக்கடுத்து நண்பர் மல்லிகார்ஜுனன் அவர்கள் பேச இருக்காங்க. முதல்ல என்னோட கருத்தை கொடுக்குறேன், எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க பாருங்க. துலா ராசிக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கு போகுது அப்படின்றத பத்தி பார்ப்போம். துலா ராசிக்கு சனி பகவான் 6ஆம் இடத்துக்கு வராரு. பொதுவாக இந்த பாவ கிரகங்கள் எல்லாம் 3, 6, 11 இடத்துக்கு வரும்போது ரொம்பவுமே நன்மை பலன்கள் தரக்கூடியதாக இருக்கும். அதனால இந்த சனி பயிற்சி 6ஆம் இடத்துக்கு உங்களுக்கு வர்றதுனால இது நற்பலன்கள் தரக்கூடியதாக தான் அமையும். இந்த சனி பயிற்சியில் இந்த துலா ராசியில் இருக்கிறவங்க எல்லாருமே எப்படின்னா, எதிர்பார்த்துட்டு இருந்த வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப முயற்சி பண்ணிட்டு அதில் தடைகள்லாம் இருந்துட்டு இருக்கவங்களுக்கு இப்போ கண்டிப்பாக கிடைக்கும். அதுவும் போன வருஷம் வந்து துலா ராசியில் இருக்கிறவங்கலாம் ரொம்ப முயற்சி பண்ணியிருப்பாங்க. ஆல்ரெடி இவங்களுக்கு 12ஆம் இடத்துல கேது இருந்ததுனால இவங்களோட பாஸ்போர்ட் விசா இதிலெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை வந்து நிறையா போகிறதுல தடை ஏற்பட்டுகிட்டே இருந்திருக்கும். அந்த சனி பயிற்சியோட கேது பகவானும் உங்களுக்கு 11ஆம் இடத்துக்கு மாறிடுவார். அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஆண்டு வெளிநாட்டுக்கு போகணும்னு முயற்சி பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக கிடைக்கும். வெளி மாநிலத்துக்கு போகணுன்னாலும் வேலை சம்பந்தமாக முயற்சி பண்ணுறவங்களுக்கு, அரசாங்க வேலை சம்பந்தமாக முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாத்துக்குமே இந்த ஆண்டு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முயற்சி பண்ணிங்கன்னா எந்த ஒரு இடத்துலையுமே உங்களோட முயற்சி அதிகமாக இருந்ததுன்னா அதில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு.
நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணால் அது நல்ல ஒரு பணத்தை வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்கும். வர வேண்டிய பணங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கைக்கு வராமல் நீண்ட நாளாக இருந்துட்டு இருந்த பணங்கள் இப்போ உங்களுக்கு கைக்கு வந்து சேரும். உங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி வந்து உங்களுக்கு நற்பலன்களை அதிகம் வழங்கக்கூடியதாக இருக்குது. துலா ராசியில் இருக்கிறவங்க எல்லாருமே எப்போவுமே நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க உறுப்பினர்கிட்ட வந்து எப்பவும் ஒரு அந்யோன்யமாகவே இருக்கணும். நீங்கள் இது மூலமாக உங்களுக்கு வாக்குவாதம் இல்லாமல் அமைதியாக உங்கள் கோபத்தை நல்லா குறைச்சிக்கணும். நீங்கள் உங்கள் வார்த்தை கொஞ்சம் அதிகமாக நீங்கள் விடும்போது குடும்ப உறுப்பினர்கிட்ட நிறைய பிரச்சனை வரும். அது கணவர் மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் இருக்க மாமனார் மாமியார் எல்லாருக்கிட்டையுமே விட்டு கொடுத்து போனீங்கன்னா உங்களோட இல்லற வாழ்க்கை ரொம்ப இனிமையானதாக அமையும். உங்களுக்கு இந்த துலா ராசியில் இருக்கவங்க எல்லாருமே நரசிம்மர் வழிபாடு பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லது. உங்களுக்கு நீங்கள் பரிக்கல் நரசிம்மர் வழிபடலாம், இல்லைன்னா சிங்கப்பெருமாள் கோயிலில் இருக்கிற நரசிம்மர் வழிபாடு இதெல்லாம் பண்ணும்போது இந்த சனிப்பெயர்ச்சி வந்து உங்களுக்கு நற்பலன்கள் வழங்கக்கூடியதாக அமையும். அடுத்து சமயபுரம் சந்தானகிருஷ்ணன் அவர்கள் இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது, அப்படி துலாம் ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றி பேசுவாங்க. இது வரைக்கும் 5ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் 6ஆம் இடத்துக்கு போகிறது ரொம்ப சிறப்புங்க. ஏன்னா கெட்டவங்க 6ல் போய் மறைகிறது. 2வது சனியோட பார்வை பார்த்தீங்கன்னா மறைவு ஸ்தானம்னு சொல்கிற 3, 8, 12 பார்க்குறாரு. ஸோ கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப இந்த வாட்டி துலாம் ராசி அட்டகாசமான ஜாக்பாட் அடிக்க போகிறதுங்க. அதேமாரி இதுக்கு முன்னாடி 6ஆம் இடத்துல ராகு பகவான் இருந்தார். அதனால் பயங்கர கஷ்டம்னா பண கஷ்டம். ஒரு நகை கூட வீட்டில் இருக்காது, எல்லாம் அடகு போகும், மஞ்சள் நோட்டீஸ் கூட வரும். அந்தளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு இப்போ சனி பகவான் அங்கே போய் கடன் நிவர்த்தி செய்வார். ராகுவால் பட்ட கடனை சனி பகவான் இப்போ அடைக்க போகிறாருங்க. சந்தோஷப்பட்டுக்குங்க. அதேமாதிரி 6ஆம் இடங்கிறது உத்தியோகஸ்தானம். அதனால் வேலை இல்லைங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்கும். அதாவது டிஎன்பிஎஸ்சி நான் 20 தடவை எழுதிக்கிட்டே இருக்கேன், இன்னும் ஒன்றுமே ரிசல்ட் வரல அப்படிங்கிறவங்க கூட இந்த முறை எழுதுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சனி பகவான் அவர் தானே தொழில்காரகன், ஜீவனக்காரகனே சனி பகவான் தானே. அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி நிச்சயம். அடுத்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் நலனுக்காக ரொம்ப இது பண்ணுவீங்க, வெளிநாடு அனுப்புவீங்க. ரொம்ப அட்டகாசமாக இந்த 12 ராசியில் துலா ராசி தான் ரொம்ப பிரமாதமாக இருக்க போகிறது. அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. இப்போ கடன்காரனே மறுபடியும் இன்னும் எவ்வளோ வேணும் வாங்கிக்க அப்படிம்பாங்க. ஏன்னா உங்களோட நேர்மை உண்மை இதுக்கு அடையாளமே துலாம் தான். அதுக்கு தான் தராசு சின்னத்தை வச்சுருக்காங்க. தராசு சின்னமே சனியோட பகவான், சனியோட சின்னம் தானே. தராசு நேர்மையாக இருக்கிறது சனியோட சின்னம். அதனால் விடாமுயற்சியோட பாடுபட்டீங்கன்னா இந்த சனி பயிற்சி உங்களுக்கு அற்புதமான காலமாக இருக்க போகிறது. இதில் வந்து சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கரூரார் கோயிலுக்கு போகணும். கரூரார் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்து சுவாதி நட்சத்திரம். இவங்க பார்த்தீங்கன்னா பாம்பு அடிக்கடி உங்களுக்கு கனவுல வந்துக்கிட்டே இருக்கும், இல்லைன்னா பாம்பு நேரிலேயே காட்டும். அப்போ பாம்பு புத்து இருக்கிற கோவிலுக்கு போகணும், இல்லைன்னா பாம்பு புத்து எங்கே இருக்கோ அங்கே வழிபடணும். முட்டை பால் இதெல்லாம் வச்சு அரிசி குருணை இந்த சர்க்கரை இதெல்லாம் போட்டு அதுக்கு தீனி போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். விசாக நட்சத்திரத்தில் என்ன தெரியுங்களா, அதாவது எந்த காரியம் முடியாதுன்னு நினைச்சது கூட விசாக நட்சத்திரம் முடிச்சு காட்டுவாங்க. அந்த அளவுக்கு சாதுரியம் பிடிச்சவங்க, ரொம்ப திறமையானவங்க. லிமிட்டாக தான் பழகுவாங்க, லிமிட்டாக தான் பேசுவாங்க. ஆனால் அவங்கள்ட்ட அவ்வளோ மூளை ஜாஸ்தி. அவங்கள கொஞ்சம் தற்பொறுமையாக பேசிட்டா போதும், அவங்கள்ட்ட எந்த வேலையாக இருந்தாலும் வாங்கிக்கணும். ரொம்ப பிரமாதமான ஒரு இது. விசாகம் முருகப்பெருமானது. அதனால் முருக கடவுளை ரெகுலராக வணங்குங்க. விசாக நட்சத்திரம் அன்னைக்கு கண்டிப்பாக அசைவம் சாப்பிடக்கூடாது. பொதுவாகவே அவங்கவுங்க ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு எல்லாருமே 27 நட்சத்திரக்காரங்க அசைவ உணவை தவிர்ப்பது ரொம்ப சிறப்பு. அதனால் இந்த 12 ராசியில் சனி பகவான் ரொம்ப அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறது துலா ராசிக்கு மட்டுமே. சந்தோஷப்பட்டுங்க. ரொம்ப அருமையாக சொன்னாங்க சந்தானகிருஷ்ணன் ஐயா. அதாவது துலாம் ராசியில் வந்து சித்திரை 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், அதுக்கப்புறம் சுவாதி 1, 2, 3, 4ஆம் பாதம், விசாகம் 1, 2 பாதம், இது எல்லாமே இருக்குது. அப்போ இந்த ராசியில் தான் சனி பகவான் வந்து உச்சமடைகிறார். இந்த ராசியோட சின்னம் தராசு. தராசுன்றது எதில் இருக்குன்னா நீதித்துறை, அதாவது நம்ம நீதித்துறை நீதிமன்றத்தில் வச்சுருக்கக்கூடியது தராசு. நீங்கள் இந்த துலா ராசிக்காரங்களை பொதுவாகவே ஏதாவது ஒரு பிரச்சனை, உங்கள் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டுடுச்சு, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த துலா ராசிக்காரங்களை கூட கூப்பிட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களோட எதிராளிக்கு அவங்க பக்கம் தரப்பில் நியாயம் இருந்ததுன்னா அவங்க கொஞ்சம் கூட கவலைப்படாமல் எதிராளிக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க. ஏன்னா ரொம்ப நேர்மையாகவும் நியாயமாகவும் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்க. அதனால் நீங்கள் அவங்கள பற்றி எந்த ஒரு இதுலையும் எந்த இடத்துலையுமே நேர்மையாக இருக்கணும்னு சொல்லி நினைக்கும் போது சனி பகவான் எப்போவுமே நன்மையை தான் செய்கிறவராக இருப்பார் இவங்களுக்கு. இந்த நேர்மையோடையே இவங்க இருந்துட்டு இருந்தாலே
இந்த பலன் வந்து அவங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி வந்து நற்பலன்கள் வழங்கக்கூடியதாக தான் அமையும். அடுத்து பொற்கோயிலில் சரவணன் அவர்கள் துலாம் ராசிக்கு சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றி பேசுவாங்க. அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களுக்கு என் அன்பார்ந்த வணக்கங்கள். இப்பொழுது உங்களுக்கு சனிப்பெயர்ச்சி துலாம் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல வர்றதுனால பொதுவாக இதை வந்து ரோக சனின்னு சொல்லுவாங்க. ரோக சனின்றது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி உடம்புல வந்து ஆரோக்கியத்துக்கு எடுக்கும், மன கஷ்டத்தை வரும் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. ஒரு பாவர் 6ஆம் இடத்துல இருக்கும்போது அவர் இருக்கிற இடத்துல வந்து ஒரு நல்ல சுபமான நிகழ்ச்சிகளை நடத்துவாருன்னு தான் விதி, ஜோதிட விதி. அதனால நீங்கள் பயப்பட வேண்டாம். இப்போ இந்த சனி பயிற்சி உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான சனியாக தான் வரப்போகுது. இந்த அதிர்ஷ்டம்னா எப்படின்னா, பல வியாபாரிகளுக்கு பொதுவாக வந்து இந்த ஸ்கிராப் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு, செகண்ட் லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே ரொம்ப நாட்களாகவே தேங்கி இருந்த லாபங்கள் உங்களை தேடி வரும். அப்படி அந்த லாபத்தை தேடி வரும்போது அதை எப்படி வந்து ஐடி சம்பந்தப்பட்ட முறைகளிலும் பல விதமான டாக்ஸ் சம்பந்தப்பட்ட முறைகளிலும் எப்படி வந்து தப்பிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணுவீங்க. அந்த பிளானை வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லாபம் கை மேல வந்து சேரும். பொதுவா உங்களுடைய உடம்பு சம்பந்தப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா எங்க அதிகமான சஞ்சலங்கள் வரும்னா மன சஞ்சலங்கள் தான் உங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். மன கஷ்டங்கள், மன வேதனைகள். உங்களால வந்து நான் நல்ல வந்து ஒரு முயற்சி பண்றேன், ஒரு நியாயமா நடக்கிறேன், ஒரு தர்மமா செய்யறேன், ஆனா எனக்கு வந்து நல்ல பலன்கள் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தீங்க. ஆனா இந்த காலம் வந்து அந்த வருத்தம் எல்லாம் நீங்கி மனசுல வந்து ஒரு புதிய வேகம் வந்து பல முயற்சிகள் செஞ்சு நீங்க சாதனை செய்வீர்கள். உங்களுக்கு ஒரு சின்ன பரிகாரம் என்னன்னா, அமாவாசை அன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு மேல லக்ஷ்மி பூஜை பண்ணுங்க. அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி. லக்ஷ்மி பூஜைன்னா வீட்டுல விளக்கேற்றி லக்ஷ்மி ஸ்தோத்திரம் சொல்றது, லக்ஷ்மி காயத்ரி சொல்றது, இதை சொல்லிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மாற்றங்களும் நல்ல மேன்மேலும் முயற்சிகளும் செய்யும் போது பலன்கள் கைமேல் சேரும். பொதுவா துலா ராசிக்காரங்கள் வந்து ரொம்ப ஸ்பீடா இருப்பாங்க. எப்போ சாதாரண நடக்கும் போதே வந்து பக்கத்துல இருக்கிற ஒரு அடி வச்சா நீங்க 2 அடி வைப்பீங்க. அந்த மாதிரி வந்து ஒரு சாரப்பாம்பு போல வந்து ஸ்பீடா போற ஆட்கள். அதனால உங்களுக்கு அதிகமான கால் பாதத்துல வந்து பாதிப்புகள் வரும், இப்பயும் இருக்கும். அது மேன்மேலும் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு காலமா அமையும் போது நீங்க என்ன பண்ணுவீங்க, சும்மா இருக்க மாட்டீங்க, ரன்னிங்லேயே இருப்பீங்க. அப்ப என்ன பண்ணணும்னா, இப்பெல்லாம் வந்து செருப்பு போடுறதுக்கு பதிலாக ஷூஸ் போட்டு போங்க. அந்த ஷூ போடும்போது உங்களுக்கு எங்கேயும் ஸ்கிப் ஆகாம ஒரு நேர்மையான ஒரு வழியிலையும் ஒரு நல்ல பாதை நடக்கிறதுக்கு உண்டான நல்ல அம்சம் கிடைக்கும். அடுத்தது வந்து நீங்க செய்ய வேண்டிய இன்னொரு பெரிய காரியம் என்னன்னா, யாரு பார்த்தாலும் சரி உங்களால முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு தான தர்மம் பண்ணுங்க. தானம்ன்றது இதுதான் செய்யணும்னு சொல்லி முடிவு பண்ணாதீங்க. உங்க மனசுல வந்து இவங்களுக்கு நான் ஒரு 10 ரூபா கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கொடுத்துருங்க. அதை வந்து தேங்கி வச்சுக்கிட்டு அப்புறம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பண்ணவே பண்ணாதீங்க. இந்த காலங்கள் வந்து உங்களுக்கு ஒரு பொற்காலமாகும் மற்றும் அதிர்ஷ்டம் கலந்த ஒரு முன்னேற்றம் உள்ள காலமாக அமைய போகிறது. அதனால் சனி பகவான் உங்களுக்கு நன்மைதான் செய்வாரே தவிர அவர் எக்காரணம் கொண்டும் உங்களுக்கு தீங்கு செய்ய மாட்டார். இன்னொரு சின்ன ஒரு விஷயம் சொல்லும்போது, நீங்க எங்க இருந்தாலும் சரி ஒரு முத்துவோட படத்தையோ கையில வச்சுங்க. முத்து எப்படி இருக்குன்னா வெறும் முத்து இருக்கக்கூடாது, சிப்பிக்குள்ள இருக்கிற முத்து. இதை வந்து ஒரு கையில இருந்தாலும் சரி, இல்ல ஒரு போட்டோ வால்பேப்பர் வச்சிருந்தாலும் சரி, இல்லைன்னா நீங்க ஒரு கேபின்ல உட்காரும் போது பின்னாடி வந்து ஒரு போஸ்டர் மாதிரி வெட்டிட்டு வந்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ஒரு வளர்ச்சி கிடைக்கும். ஏன்னா முத்துன்று சுவாதி நட்சத்திரம். சுவாதி என்னைக்குமே உங்களுக்கு வந்து ஒரு கைமேல் பலன் கொடுக்கக்கூடிய நட்சத்திரமா தான். இதை நீங்க பயன்படுத்தினால் உங்கள் வாழ்க்கையில் மேன்மேலும் வளர்ச்சி அடைந்து நன்றாக மற்றவங்களுக்கும் தர்மம் செய்து நீங்களும் நல்ல ஒரு மகிழ்ச்சியோடு வாழ்வீர்கள். ரொம்ப அருமையா பொற்கோயில் சரவணன் சொன்னாங்க. அதாவது சுவாதி நட்சத்திரத்துல, அதாவது துலாம் ராசியில இருக்கிறவங்களே ஒரு முத்து படத்தை வச்சுக்கோங்கன்னாங்க. முத்து எப்படின்னா, இந்த ஒரு முத்துமே உருவாகிற நாள்னு சொல்லி நம்ம புராணத்துல ஆய்வு பண்ணி சொல்லியிருக்கிறது என்னதுன்னா, சுவாதி நட்சத்திரத்தை அன்னைக்கு தான் அந்த சிப்பி வந்து வாயை திறந்து மழை நீரை வாயில வாங்கி அந்த ஒரு துளி தான் முத்தா மாறுது அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லியிருக்காங்க. அதனால அந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு முத்து வந்து ரொம்ப நற்பலன்கள் வழங்கக்கூடியதா இருக்கும். அதே மாதிரி அந்த துலா ராசியில இருக்க எல்லாருக்குமே அது யோக பலனை தரக்கூடியதா இருக்கும். அதனால நீங்க இதை வந்து முத்து மாலையாக கூட போட்டுக்கலாம், முத்துல தோடு கூட போட்டுக்கலாம், ஆபரணமாகவும் வச்சுக்கலாம், படமாகவும் வச்சுக்கலாம். ஆண்களா இருந்தால் நீங்க படமாக கூட வச்சுக்கலாம், இல்லை மோதிரமா போட்டுக்கலாம். இது எல்லாமே நற்பலன்கள் வழங்கக்கூடியதா இருக்கும். ரொம்ப அருமையா இருக்கும். அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரி கால் பாதத்துல உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சின்ன பித்த வெடிப்புல இருந்து ஏதாவது காலில் புண்ணு, இல்லை எங்கேயாவது போகும்போது காலில் இடிச்சுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி நிலையில கூட காலில் ஒரு பாதிப்பு வரும். அதனால அந்த நிலையில ஏதாவது ஒரு பாதிப்பு வரும்போது அதுக்கு வேண்டிய மருத்துவத்தை உடனே எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்து
துலாம் ராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி சேலம் சித்தாராஜ் ஐயா சொல்ல போறாங்க. சனி பெயர்ச்சி பலன்கள் 2025 எப்படி இருக்க போகிறது துளாராசி அன்பர்களுக்கு, துளாராசி நேயர்களுக்கு அன்பு கலந்த வணக்கங்கள். அழகிய தோற்றமும் சுறுசுறுப்பும் வெளிப்படையாக பேசும் தன்மையும் கொண்ட துளாராசி நண்பர்களே, இந்த காலகட்டம் தங்களுக்கு எப்படி இருக்கும் என்றால், அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கும். துளாராசிக்காரனின் தந்தைக்கு புதிய தொழிலில் தொடங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். 6ஆம் இடம் என்பது 27.5 வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய பொற்காலமாகும். இந்த காலகட்டத்திலே நீங்கள் சாதிக்க வேண்டியதை சாதித்து கொள்ளலாம். வழக்கு வெற்றி அடையும். கோர்ட்டு கேஸ் உங்களுக்கு சாதகமாக முடியும். எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்தும் வெற்றிகரமாக அமையக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருப்பதால், நீங்கள் புதிதாக ஏதேனும் தொழில் தொடங்கினாலோ அல்லது பதவி உயர்வுக்கு முயற்சி செய்தாலோ அல்லது அரசு தேர்விலே நீங்கள் ஏதேனும் டிஎன்பிசி மற்ற தேர்வுகள் நீட் இந்த மாதிரி ஏதாவது எழுதுனீங்களா, உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். இந்த வருடம் நீங்கள் துளாராசி அன்பர்களுக்கு தேர்விலே வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் வழக்குகள் சாதகமாகக்கூடிய காலகட்டமாகவும் எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்தும் வெற்றி தரக்கூடிய காலகட்டமாக இருப்பதால் குருப்பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமாக இருக்க போகிறது. ராசிக்கு குருப்பார்வை, 3ஆம் இடத்துக்கு குருப்பார்வை, அதற்கடுத்து 5ஆம் இடத்துக்கு குருப்பார்வை என்பதால் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருப்பதால் நீங்கள் வெற்றி நடை போடலாம். ரொம்ப அருமையா சொன்னாங்க சித்தாராஜ் ஐயா. அதாவது எல்லா முயற்சியுமே, எடுக்கிற எல்லா முயற்சியிலுமே வெற்றி கிடைக்கக்கூடியது துளாராசிக்கு இந்த சனி பயிற்சி. அதனால நீங்க தைரியமா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஜாலியாக ரொம்ப சந்தோஷமாகவே இருக்கலாம். இந்த சனி பயிற்சியை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அடுத்து துலாம் ராசிக்கு சனி பயிற்சி எப்படி இருக்கு போகுது அப்படின்றத பற்றி விக்னேஷா ஐயா சொல்ல போகிறாங்க. அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள். துலாம் ராசிக்கு ருண ரோக சத்துருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு சனி பகவான் இடம்பெயர்றார். அதாவது இருக்கிற 12 ராசிகளிலேயே ரொம்ப அதிக நற்பலன்களையும் அருமையான பலன்களையும் இந்த வருஷம் பெறக்கூடிய ஒரு ராசினா அது துலாம் ராசி தான். ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது. அதாவது தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நீங்கள் போட்ட முதலீடுக்கு மேலே அதீத லாபம் பெறக்கூடிய ஒரு ராசி. அதே மாதிரி உங்களுடைய குடும்பத்தாரோட உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்களோட நிறைய பயணம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும். அதே போல் இந்த ராசியில் அதிகமாக பார்த்தீங்கன்னா மொத்த வியாபாரிகள், வக்கீல்கள், நீதிபதிகள் போன்ற நிறைய பேர் இருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே இந்த வருஷம் ரொம்ப அனுகூலமாக இருக்குது. அரசு துறையை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆண்டு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு, நீங்கள் நினைத்த அதாவது நீங்கள் கேட்ட இடத்துக்கு உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த துலாம் ராசியில் பிறந்திருக்கக்கூடியவர்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் மன சந்தோஷத்தோட இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஆண்டு. நீங்கள் எதிரிகளை சொல்லி அடிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த வருஷத்தில் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா போட்டித் தேர்வுகள் எது எழுதினாலும் அதில் வெற்றிகள் குவியக்கூடிய அமைப்பு. இது போல் 12 ராசிகள்லேயே ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு துலா ராசிக்கு இருக்குது. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே விஷயந்தான். உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு அச்சு வெல்லத்தை தானமாக கொடுத்துவாங்க, உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே போல் பசுமாட்டிற்கு அச்சு வெல்லத்தை உணவாக அளிப்பது இன்னும் ஏற்றங்களை அதிகரிக்கும். மேலும் இந்த ஆண்டு மிக சிறப்பாக அமைய உங்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது துலா ராசி எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதே இல்லை, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ரொம்ப அருமையாக இருக்கும் உங்களுக்கு. அதனால் 6ஆம் இடத்துக்கு வர்ற சனி பகவானால் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு அதிகமான நற்பலன்களை தான் வழங்கிட்டு இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் பட்டுட்டு இருந்த கஷ்டத்திலிருந்து எல்லாமே உங்களுக்கு விடுதலை கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு இந்த சனி பயிற்சி மூலம் உங்களுக்கு கிடைக்க போகுது. இது வரைக்கும் நம்ம துலா ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம பார்த்தோம் சனி பயிற்சி. அடுத்து விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றி சிறிது நேரத்தில் அனைவரும் நினைப்போம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.